தொடர்ந்து உச்சத்தில் இருக்கும் தங்கம் விலை ஒரு சவரன் 87,000 நெருங்குகிறது. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 86,880 ரூபாய்க்கு விற்பனை. நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேகாவின் கரூர் மத்திய மாநகர செயலாளர் பவுன்ராஜ் கைது. மாவட்ட செயலாளர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்ததாக போலீசார் நடவடிக்கை. கைதான தாவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜிடம் போலீசார் 3 மணி நேரம் விசாரணை. மருத்துவ பரிசோதனை நடத்தி இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடிவு. தாவேக தலைவர் விஜயின் நீலாங்கரை வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. பாதுகாப்பு காரணங்களுக்காக தெருவில் வெளியாட்களுக்கு அனுமதி மறுப்பு. தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், நிர்மல்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோர முடிவு. கரூர் துயர சம்பவத்தில் இருவரையும் கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் நடவடிக்கை. தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று கூறுவது அர்த்தமற்றது. கரூர் விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் கொள்ளை. மீனவர் வீட்டில் கைவரிசை காட்டி தப்பிய கொள்ளையர்களை தேடும் போலீசார். கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் குறித்து ஸ்கேன் பார்த்து கூறிய மருத்துவர் உட்பட 3 பேர் கைது. சேலம் எடப்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சீல் வைத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதிரடி. காந்தி ஜெயந்தி நாளில் நடைபெறும் கிராம சபை கூட்டம் ஒத்திவைப்பு. தொடர் விடுமுறையால் பங்கேற்பவர்கள் எண்ணிக்கை குறையும் என்ற கணிப்பால் நகராட்சி நிர்வாக ஆணையர் உத்தரவு. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அக்டோபர் 5 வரை மிதமான மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். EVP பிலிம் சிட்டி உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டி மீது 5 பிரிவுகளில் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு. குடித்துவிட்டு சொகுசு காரை ஓட்டி காவலர்களின் வாகனத்தில் மோதி விபத்து ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு. புதுச்சேரியில் வீட்டின் அருகே பாஜக பிரமுகர் வெட்டி படுகொலை. தலைமறைவான அதிமுக பிரமுகர் உட்பட 5 பேருக்கு போலீசார் வலை. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். 7வது நாளான இன்று சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா. அமெரிக்க அதிபர் டிரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இடையே பேச்சுவார்த்தை. டிரம்பின் 20 நிபந்தனைகளை நெதன்யாகு ஏற்றதால் காசாவில் விரைவில் போர் நிறுத்தம் வரும் என எதிர்பார்ப்பு.